அவள் வாஞ்சித்த அந்த ஒரு காரியம். ஒவ்வொரு காலையிலும் வீட்டில் உள்ளவர்கள் எழுவதற்கு முன்பே சிறுமி தாரா ஜன்னலுக்கு அருகில் தன் பாட்டியுடன் அமர்ந்திருப்பாள். சூரியன் மெதுவாக உதித்து அன்றைய இதமான ஒளியால் நிரப்பும். அவளுடைய பாட்டி தனது பழைய வேதாகமத்தை திறந்து மெதுவாக வாசிப்பார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தாரா ஒரு முறை கேட்டாள், பாட்டி, சங்கீதத்தில் ஏன் ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? வாழ்க்கையில் நமக்கு பல விஷயங்கள் தேவையில்லையா? அவளுடைய பாட்டி புன்னகைத்தார். ஆமாம், நாம் பல காரியங்களை செய்கிறோம் என்று அவர் கூறினார். ஆனால் நம் இருதயம் முதலில் தேவனை தேர்ந்தெடுக்கும் போது மற்றவை எல்லாம் அதன் இடத்தில் அமையும். அன்று பள்ளியில் தாரா பயந்தாள். அவள் மேடையில் நின்று அனைவருக்கும் முன்னால் பேச வேண்டியிருந்தது. அவள் கைகள் நடுங்கின, இதயம் படபடத்தது. அவள் கண்களை மூடிக்கொண்டு தன் பாட்டியின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தாள். தேவனிடம் இரு, அவரில் ஓய்ந்திரு. கூட்டத்தை பற்றி யோசிப்பதற்கு பதிலாக வீட்டில் அமைதியான காலை வேளைகளைப் போலவே தேவனுடைய சமூகத்தில் தான் அமைதியாக அமர்ந்திருப்பதாக அவள் கற்பனை செய்தாள். அவளுடைய பயம் மெதுவாக மறைந்தது. தனக்குள் இருந்தோ இராத ஒரு நம்பிக்கையுடன் அவள் நிதானமாக பேசினாள். அன்று மாலை நடந்தவற்றை தாரா தன் பாட்டியிடம் சொன்னாள். அவளுடைய பாட்டி அவளை அணைத்து கொண்டு, நீ தேவனுக்கு நெருக்கமாக இருக்க தேர்ந்தெடுக்கும் போது, எல்லாவற்றையும் விட அவருடைய சமூகத்தை அதிகம் வாஞ்சிக்கும் போது அவர் உனக்கு அமைதி, தைரியம் மற்றும் பலத்தை தருகிறார் என்றார். தாரா அப்போது புரிந்து கொண்டாள். தேவனுடைய சமூகத்தில் தங்குவது என்பது ஒரு கட்டிடத்திற்குள் இருப்பதை அர்த்தப்படுத்துவதில்லை. அது ஒவ்வொரு நாளும் வீட்டிலும் பள்ளியிலும் வாழ்க்கை அவளை எங்கு அழைத்து சென்றாலும் தன் இதயத்தை அவருக்கு நெருக்கமாக வைத்திருப்பதாகும். அன்றிலிருந்து தாரா கவலையாகவோ அல்லது உறுதியற்றதாகவோ உணரும் போதெல்லாம் அவளுடைய அந்த ஒரு விருப்பத்தை நினைத்து பார்த்தாள். தேவனுக்கு நெருக்கமாக இருப்பதும் அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருப்பதுமே அது பாடம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனை தேடும்போது அவர் நம் இதயங்களை அமைதியினாலும் பலத்தினாலும் நிரப்புகிறார். நாம் ஒருபோதும் தனிமையில் இல்லை என்பதை அறிந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் எதிர்கொள்ள உதவுகிறது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதம் 27:4.